பூமியில் தர்மம் நிலைக்க புவியில் அன்பு தழைக்க அவனியில் அதர்மம் அகல ஆண்டவன் வந்தான் அகமகிழ மகாபாரதம் 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 மகாபாரதம். பாண்டவர் துன்பம் போக்க பாஞ்சாலி மானம் காக்க பாரே வியந்து பார்க்க பரந்தாமன் வந்தான் வழி தீர்க்க மகாபாரதம் 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 மகாபாரதம். ஆனந்த சந்திரிகையின் அன்பான வாசகர்களுக்கு வணக்கம். இந்த மகாபாரத தொடரை வாசிப்பது உங்கள் வீணா ஹரிஹர். குருக்ஷேத்திர போரின் 18ஆம் நாள் இரவில் கௌரவர் பக்கம் உயிர் பிழைத்திருந்த மூவரில் அஸ்வத்தாமனும் ஒருவராவார். தனது தந்தையை நயவஞ்சகமாக கொன்ற பாண்டவர்கள் படைகளின் தலைமை படைத்தலைவரான திருஷ்டத்யும்னனை தூக்கத்தில் கொன்று பழி தீர்த்தது மட்டுமல்லாமல் பாண்டவர்களின் 5 குல கொழுந்துகளையும் பஞ்ச பாண்டவர் தவிர மற்ற பாண்டவ படை வீரர்களை அதே இரவு தீ வைத்து கொன்றவர் என்றும் திரௌபதியின் கதறலை கேட்டதும் பாண்டவர்கள் அஸ்வத்தாமனை தேடி உடனே புறப்பட்டார்கள்னு கடந்த அத்தியாயத்துல படித்தோம். மேல என்ன நடக்க இருக்கு வாங்க படித்து தெரிஞ்சுக்கலாம். அத்தியாயம் 78. திருதராஷ்டிரன், காந்தாரி, குந்தி. அஸ்வத்தாமனை தேடி சென்ற பாண்டவர்கள் அங்கும் இங்கும் அவனை தேடி அலைந்து முடிவில் கங்கை கரையின் அருகில் வியாசர் பக்கத்தில் மறைவாக இருந்த அஸ்வத்தாமனை கண்டார்கள். பாண்டவர்களையும் ஜனார்தனனையும் கண்டதும் அஸ்வத்தாமன் மெதுவாக கீழே கிடந்த ஒரு துரும்பை எடுத்து இது பாண்டவ வம்சத்தை முழுவதும் அழிப்பதாக என்று மந்திரம் சொல்லி அஸ்திரத்தை விட்டான். அது சென்று உத்திரையின் கர்ப்பத்தை அடைந்தது. அத்துடன் பாண்டவ வம்சம் அடையாளமில்லாமல் அழிந்திருக்க வேண்டும். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணனின் அனுகிரகத்தினால் உத்திரையின் கர்ப்பத்திலிருந்த பிண்டம் காக்கப்பட்டது. அஸ்வத்தாமன் பாண்டவர்களை உறங்கும் போது கொல்லாமல் தடுக்க கிருஷ்ணன் பாண்டவர்களை தன் புத்திரர்களின் கூடாரத்தில் இடம் மாற்றி உறங்கச் செய்தான். இருட்டில் வந்த அஸ்வத்தாமன் பஞ்ச பாண்டவர்கள் என்று நினைத்து அவர்களின் புத்திரர்களை கொன்றான். பாண்டவர்களை காப்பேன் என்று உறுதி கொடுத்த கண்ணன் இன்று உத்திரையின் கர்ப்பத்தை காத்து பாண்டவ வம்சம் அழியாமல் காப்பாற்றினான். பிறகு அஸ்வத்தாமன் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு தன் தலையில் சூடியிருந்த ஜோதிமணியை எடுத்து தன் தோல்வியின் அடையாளமாக பீமனிடம் தந்துவிட்டு கிருபருடன் வனம் சென்றான். பீமன் அந்த மணியை திரௌபதிக்கு கொடுத்து, கல்யாணி, இந்த மணியை உனக்காக கொண்டு வந்தேன். உன்னுடைய புத்திரர்களை கொன்றவன் ஜெயிக்கப்பட்டான். துரியோதனனுடைய தொடையை பிளந்தேன். துச்சாதனனுடைய இரத்தத்தை குடித்தேன். நான் எடுத்த சபதப்படி என் கடன்களை தீர்த்துவிட்டேன் என்றான். திரௌபதி அந்த மணியை வாங்கி தருமனிடம் கொடுத்து வணங்கி, குற்றமற்ற அரசர் அதை தம்முடைய முடியில் அணிய தகுந்தவர் என்றாள். ஹஸ்தினாபுரத்தில் பெண்களும் குழந்தைகளும் புலம்பும் சப்தம் எங்கும் நிறைந்திருந்தது. பல்லாயிரக்கணக்கான திக்கற்ற பெண்களை கூட்டிக் கொண்டு திருதராஷ்டிரன் யுத்த பூமிக்கு சென்றான். கோரமான குலநாசம் நடைபெற்ற குருக்ஷேத்திரத்தில் கண்ணில்லாத அரசன் நடந்ததை எண்ணி புலம்பினான். அருகிலிருந்த விதுரனும் சஞ்சயனும் திருதராஷ்டிரனின் சோகத்தை போக்க முயற்சித்தார்கள். யுத்த களத்தில் கொல்லப்பட்டவர்களை பற்றி துக்கித்தல் ஆகாது. உடலை பிரிந்த ஆன்மாக்களுக்கு அண்ணன், தம்பி, பந்துக்கள் என்று எந்த உறவும் இல்லை. அநேக அரசர்கள் உம்முடைய புத்திரனுக்காக உயிரிழந்தார்கள். அவர்களுக்கும் கிரமமாக பிரேத காரியங்களை செய்வீராக என்று சமாதானப்படுத்தினார்கள். வியாசரும் திருதராஷ்டிரனை அன்போடு, அருமை புதல்வா, உனக்கு தெரியாத எதையும் நான் சொல்லப் போவதில்லை. பிராணிகள் அனித்யம் என்பதை நன்றாக அறிந்திருக்கிறாய். இந்த யுத்தம் பூபாரத்தை குறைக்கவே நேரிட்டது. பிரபுவான விஷ்ணு இதை பற்றி சொல்லியதை நான் நேரிலேயே கேட்டிருக்கிறேன். ஆனபடியால் தான் யுத்தத்தை தடுக்க முடியவில்லை. இனி தருமனே உனக்கு மகன்.
அவன் பால் அன்பு கொண்டு இனி நீ உயிர் வாழ வேண்டும் என்றார். யுத்த பூமியிலிருந்து திரும்பி வந்த திருதராஷ்டிரனை காண பாண்டவர்கள் வந்து அவனை வணங்கி நின்றார்கள். சோகத்தால் பீடிக்கப்பட்டிருந்த திருதராஷ்டிரன் யுதிஷ்டிரனை கட்டி தழுவிக்கொண்டான். ஆனால் அவன் ஆலிங்கனத்தில் அன்பு தெரியவில்லை. அதை கவனித்த கண்ணன் திருதராஷ்டிரன் பீமனை வாவென்று தழுவிக்கொள்ள அழைத்த போது பீமனை விலக்கிவிட்டு ஒரு இரும்பால் செய்த ஒரு பதுமையை கண்ணில்லாத திருதராஷ்டிரனின் முன்னால் நிறுத்தினான். திருதராஷ்டிரனின் கோபாவேசத்தை அறிந்த கண்ணன் இவ்வாறு செய்தான். கிழவன் இரும்பு பதுமையை பீமசேனன் என்று எண்ணி இரு கைகளாலும் தழுவிக்கொண்டான். கட்டி அணைத்து கொண்டிருக்கும் போது தன் மகனை கொன்றவன் இவன் என்று தாங்க முடியாத கோபம் மேலிட்டு தன்னையும் அறியாமல் அந்த பதுமையை பலமாக கட்டி அணைத்து நொறுக்கிவிட்டான். உடனே என் கோபம் என்னை ஏமாற்றிவிட்டது, பீமன் இறந்தானா என்று புலம்பினான். அப்பொழுது கிருஷ்ணன், பிரபுவே, உமது கோபாவேசம் இவ்வாறு செய்யும் என்று அறிந்து பீமனிடத்தில் ஒரு இரும்பு பதுமையை வைத்தேன். நீ கட்டி நொறுக்கியது அந்த பதுமையைத்தான். உமது கோபம் அந்த பதுமையோடு போகட்டும், பீமன் உயிரோடு இருக்கின்றான் என்றான். பிறகு அனைவரும் திருதராஷ்டிரனுடன் ஆசி வாங்கிக் கொண்டு காந்தாரியை காணச் சென்றார்கள். காந்தாரிக்கு வியாசர் சொன்னார், அம்மணி, பாண்டவர்களிடத்தில் கோபம் பாராட்ட வேண்டாம். யுத்தத்திற்கு முன்பே நீ சொன்னாய் அல்லவா, எங்கே தர்மமோ அங்கே ஜெயம் என்றாய். அவ்விதமே முடிந்தது என்றார். அதற்கு காந்தாரி, ஐயனே, நான் பாண்டவர்களைக் கண்டு அசூயைப்படவில்லை. துச்சாதனனும் சகுனியும் என் குலநாசத்திற்கு காரணம் என்று அறிவேன். ஆனால் வாசுதேவன் பார்த்து கொண்டிருக்க துரியோதனனை பீமன் நாபிக்கு கீழே அடித்து கொன்றதைத்தான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாள். அதை கேட்டுக்கொண்டிருந்த பீமன், அம்மா, யுத்த களத்தில் என்னையும் என் வாக்கையும் காத்து கொள்ளவே அவ்வாறு செய்தேன். உன்னுடைய புத்திரன் கதாயுதத்தில் ஒருவராலும் ஜெயிக்க இயலாதவன். தர்மமோ அதர்மமோ என் தவறை பொறுத்தருள வேண்டும் என்றான். அப்பனே, நீ என் 100 மகன்களில் ஒருவனையாவது விட்டு வைத்திருந்தால் முதியவர்களாகிய எங்களுக்கு ஊன்றுகோலாக இருந்திருக்கும். தர்மபுத்திரன் எங்கே? அவனை கூப்பிடுங்கள் என்றாள். தருமன் முன்னே வந்து, தேவி, உன் புத்திரர்களை கொன்ற கொடியவன் உன் முன்னே நிற்கின்றேன். நான் சாபத்திற்கு தகுந்தவன், என்னை சபிப்பாயாக என்று கூறி காலில் விழுந்து வணங்கினான். காந்தாரி கண்களின் கட்டை அவிழ்த்து தருமனை பார்த்தால் அவன் எரிந்து சாம்பலாகி விடுவான் என்று தன் முகத்தை வேறு புறமாக திருப்பிக் கொண்டாள். எனினும் அவள் கண் பட்டையின் இடைவெளி வழியாக வழிந்த அவள் பார்வை தருமனின் கால் கட்டை விரலில் விழுந்து அவன் கட்டை விரலை பொசுக்கியது. பிறகு மகா அறிவாளியும் புண்ணியவதியுமான காந்தாரி தன் கோபத்தை அடக்கி கொண்டு அருகே புலம்பிக் கொண்டிருந்த திரௌபதியை பார்த்து, பெண்ணே, உன்னையும் என்னையும் எவன் தேற்றப் போகிறான்? என்னுடைய குற்றத்தினாலேயே இந்த குலம் நாசமாயிற்று என்றாள். பிறகு அனைவரையும் ஆசிர்வதித்து அவர்களை குந்தியிடம் அனுப்பி வைத்தாள். குந்தியிடம் வந்த பாண்டவர்கள் தாயிடம், நம் சுற்றத்தார்கள் மாண்டார்கள், பிரியமான புத்திரர்களை பலி கொடுத்தோம். தமையன் கர்ணனை பகைவன் என்று எண்ணி கொன்றுவிட்டோம். அதற்கு குந்தி தருமனிடம், கர்ணனை குறித்து நீ கவலைப்படாதே. கெட்ட புத்தியுள்ள துரியோதனனை விட்டுவிட்டு உன் பக்கம் வந்து சேரும்படி அவன் தகப்பன் சூரிய பகவானே முயன்றான். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவன் முடிவுக்கு அவனே காரணம் என்றாள். அதற்கு தருமன், கர்ணனுடைய பிறப்பின் இரகசியத்தை மூடி வைத்து எங்களை வஞ்சித்து விட்டாய். அதனால் எங்களுடைய பெரும் துக்கத்திற்கு காரணமானாய். இன்று முதல் பெண்கள் இரகசியத்தை காப்பாற்ற சக்தியற்றவர்களாகட்டும் என்று சபித்தான். பிறகு அனைவரும் கங்கை கரையில் தங்கி இறந்தவர்களின் ஆத்மா சாந்திக்காக எள்ளும் தண்ணீரும் விட்டுவிட்டு ஹஸ்தினாபுரம் நோக்கி சென்றார்கள்னு இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. அடுத்த அத்தியாயத்தோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீணா ஹரிஹர். ஆத்திரம் கொண்டோர் அழிய ஆணவத்தால்
அவரொழிய சாகசம் புரிந்தான். கண்ணன் சரித்திரம் படைத்தான். கார்வண்ணன் மகாபாரதம் 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 மகாபாரதம். ராதை கண்டான், உளகுளிர கீதை சொன்னான். புலனுணர கோபியர் கூட்டம் புடைசூழ கோவிந்தன் வந்தான். அருள்பால கோவிந்தன் வந்தான். அருள்பால